கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கு அடிப்படை இன்னொரு பிரச்சனைனாலையும் நம்மளுக்கு ஜாயிண்ட் பெயின் உருவாகும். எப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா நம்மளுடைய ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்டு, ஜாயிண்ட்டு நம்மளுக்கு மேலே உள்ள எலும்பு கீழே உள்ள எலும்பும் நம்மளுக்கு வந்து ஸ்டிஃபாக நிற்கணும், நம்ம நீட்டி மடக்கணும் அப்படின்னா லிகமெண்ட் தான் நம்மளுக்கு உதவும். அந்த லிகமெண்ட்டில் நோய் உருவாகிறது. அதே மாதிரி அந்த ஜாயிண்ட்டை வந்து பாதுகாப்பாக வந்து எண்டு பகுதியில் போர்த்தி இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ் டிஷ்யூ இருக்குல்ல, அங்கே வந்து நோய் உருவாகிறது. அதுக்கப்புறமா வந்து மசில் ஃபைபர் வந்து முடிய போகிற இடத்துல கட்டு மாதிரி இருக்கும், பேண்டு மாதிரி இருக்கும், அதை நம்ம வந்து டெண்டான்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு நோய் உருவாகிறது. இதுதான் வந்து நம்ம கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மூணுலேயும் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்தாலோ, இதில் ஏதாவது நோய் வாய்ப்பட்டிருந்தாலோ, இங்கே ஏதாவது வீக்கம் இருந்தாலோ, இங்கே ஏதாவது அடிபட்டிருந்தாலோ, முழங்கால் முட்டியோ எந்த இடத்துல அது வந்து இணைஞ்சிருக்கோ, எந்த இடத்துல அது பொருத்தி இருக்கோ அந்த ஒட்டின ஜாயிண்ட்டில் வலி வந்து இருக்கும். இதை வந்து நம்ம கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கு அடிபடுறதுனாலையும் ஏற்படும். உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்து நம்மளுடைய ஜாயிண்ட் ஏதாவது வீக் ஆகி இல்லை மசில் ஃபைபர்ஸ் ஏதாவது வீக்னஸ் ஆகியும் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து உருவாகும். இப்படிப்பட்ட ப்ராப்ளமை வந்து கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல ஃபுல்லாக செவந்திருக்கும் மசில் ஃபைபர்ஸ், நம்ம நீட்டி மடக்கிறப்போ வந்து ஒரு அசௌகரியம் இருக்கும், கால் வீக்கம் இருக்கும். இதை நம்ம கரெக்டாக நம்ம தொட்டு பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனையினால் உருவான ஜாயிண்ட் பெயின் வந்து ஈஸியாக நம்மளுக்கு சரியாயிடும். எல்லாத்துக்குமே வலி மாத்திரையை போட்டு போட்டு வலியை சப்ரஸ் பண்ணி விடுறதை காட்டிலும் பெயின் எப்படி வந்திருக்கு, எதனால் வந்திருக்கு, எந்த காரணம் மூலமாக வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா பெயின் ஒரு தடவை வந்து ஈஸியாக நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். திருப்பி 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 ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வராமலும் இருக்கும். அப்புறம் ஒரு 2 ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இருக்குது. சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தெமேட்டஸ், அப்புறம் ஸ்க்ளீரோடர்மா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லையும் நம்மளுக்கு வந்து ரத்தமும் நம்மளுக்கு கெடுதியாகும். அதே மாதிரி நம்மளுடைய மசில் ஃபைபர்ஸு, ஜாயிண்ட்டு அதெல்லாம் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும். இதனாலேயும் நம்மளுக்கு ஜாயிண்ட் பெயின் எல்லாம் ஏற்படும். மோஸ்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தெமேட்டஸ்லாம் வந்தது அப்படின்னா மசில் பெயினும் திடீர்னு நம்மளுக்கு வரும், திடீர்னு பெயின் அதிகமாக இருக்கும், திடீர்னு நம்மளுக்கு முடக்குவாத பிரச்சனையில் வலி எப்படி இருக்கோ அதே மாதிரி சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தெமேட்டஸ்லேயும் பெயின் வந்து இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வலி அப்படின்னு வரவங்களுக்கு ஒன்று முட்டி வலியாக இருக்கும், இல்லாட்டி முடக்குவாதமாக இருக்கும், இல்லாட்டி யூரிக் ஆசிட் ஏதாவது அதிகமாகி வலி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஒரு பர்சன்டேஜ் பேஷண்ட்ஸ் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எஸ்எல்இ கம்ப்ளைண்ட் இருக்குது, அதனால ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கும், சில பேர்த்துக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்கும். பர்டிகுலர் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் எப்படி வலி வீக்கம் இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கும் இருக்கும். அதே மாதிரி எஸ்எல்இ இருக்கவங்களுக்கு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நரம்பு வலி இருக்கும். ஜாயிண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கும், பார்க்குறதுக்கு வீக்கம் எதுவும் இருக்காது, செவந்தும் போயிருக்காது. ஆனால் உடம்பு கை கால் எல்லாமே இழுத்துக்கிட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும். நரம்பு வலியும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அப்போது இது வந்து நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸு. இதை வந்து நம்ம ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்க வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அது மாதிரி நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரியான ஜாயிண்ட் பெயின் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அப்படியே இதுக்கு முடக்குவாதத்துக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதையும் சேர்த்து நம்ம இதுக்கு கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளமும் நம்மளுக்கு சரியாகி வரும். பானுமதி, அம்பத்தூர்லேருந்து வரேன். வயசு 68 வருஷமாக மூட்டு வலி இருந்தது, முடக்குவாதம் வேறு, கையெல்லாம் ஒரே வலி, ரஃப்பாக மடக்க கூட முடியல. இது ஒரு 7 மாதமாக இருந்தது. 2-3 இடத்துக்கு போய் கூட சரியாகலை. மேடம் கிட்ட வந்தோடனே 1 மாதம் மருந்து சாப்பிட்டேன். இப்போ முட்டி வலிலாம் இல்லை, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. கையில் வீக்கமாக இருந்தது, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நல்லா இருக்குது. ஒரு முட்டி தான், ஒரு முட்டி வீட்டை கீழே கூட வைக்க முடியாது, அந்த முட்டி சரியா போயிடுச்சு. 7-8 மாசமா கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு. காலையில் எழுந்தால் ரொம்ப வலிக்கும், ஒன்றும் வேலையே செய்ய முடியாது, கட்டில் விட்டு இறங்கவே முடியாது. ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது, ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது. இப்போ நான் நல்லா கால் வலி முதல்ல தண்ணியை நீர் கட்டிட்டுலாம் குறைஞ்சிருக்கு, வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது, முன்னையாட்டம் இல்லாத. அந்த குத்துற வலி, அந்த
குத்துறது இந்த மாதிரி எல்லாம் இல்லை, எப்போது கொஞ்சம் இந்த முழங்கால் கிட்ட குத்துறது. வலியெல்லாம் ஃபுல்லாக வலி குறைஞ்சிருக்கு, எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வீக்கம் ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும். வீக்கம் வந்து அந்த கால் கொஞ்சம் நீங்கிக்கும், இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள. இப்போ அது இல்லை, அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியாக, நீ கேப்பெல்லாம் போட்டுக்காம. நீ எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் இதுவாக இருக்கு. சரி, அது குறைஞ்சிரும். சரியா? இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி 85 வயசு இருக்காங்க. அவங்களுக்கு நரம்பு சுருள் வெரிகோஸ் வெயின்ஸ், முட்டி வலி ரொம்ப நாளா இருக்கு. காலில் வந்து வீக்கமும் இருக்கும். 2 மாசம் அவங்க மருந்து சாப்பிட்டதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி, முட்டி வலி எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு. கால் வீக்கமும் நல்லா குறைஞ்சிருச்சு. நல்லா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள், ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்தப்பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள், நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 0730 5744 144.